அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மண்டே மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. ஸோ மற்ற ஸ்கிரிப்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி ஈக்குவல் க்ளோசிங் தான். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து ஹெவியாக வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புட் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் ஹெவியாக வந்து பை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஸ்டாக்ஸ் எத்தனை ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3026 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 880, டிக்ளைன்ஸ் வந்து 2071, அன்சேஞ்சில் வந்து 75. 52 வீக் ஹைல வந்து 12 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல வந்து 963 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 798 இருந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு 498 வந்து 52 வீக் லோல வந்து இருந்தது. ஸோ எப்பவுமே 52 வீக் லோல அளவுக்கு அதிகமா இருந்தது அப்படின்னா ரெக்கவரி ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி வந்து இருக்கு. ஏன்னா 3 டைம்ஸ் வந்து நடந்துருச்சு. 490, 780, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 963, கிட்டத்தட்ட 1000 நியர்பைல வந்து வந்துருச்சு. ஸோ கண்டிப்பா இந்த இடத்துலயாச்சும் ரெக்கவரி வந்து எடுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு 52 வீக் லோங்கிறது ஒரு சப்போர்ட்டா ரெசிஸ்டன்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சப்போர்ட்டாவும் ஒர்க் ஆகும், ரெசிஸ்டன்ஸாவும் ஒர்க் ஆகும். ஆனா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் எதில் உள்ளார வருவாங்க அப்படின்னா 52 வீக் லோல தான் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து அதாவது அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த 52 வீக் லோ ஸ்டாக்ஸ் வந்து எப்படி வந்து எடுக்கிறது, இத்தனை ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா நான் எப்படி வந்து எடுக்கிறது அப்படின்னா சிம்பிள் தான். சப்போஸ் நீங்கள் என்எஸ்சி இந்தியா டைப் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா 52 வீக் லோ ஸ்டாக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ என்எஸ்சி இந்தியா 52 வீக் லோ ஸ்டாக்ஸ் டைப் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் NSCindia.com வரும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டிடும். ஸோ இன்னைக்கு வந்து 52 வீக் ஹைல இருக்கிற 12 ஸ்டாக்ஸ் உங்களுக்கு காட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹைல கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 ஸ்டாக்ஸ் காட்டும். அபாட் இந்தியா, பஹ்ரைன், காஃபி டே, க்ரோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹைல இருக்கிற ஸ்டாக்ஸ். ஸோ 52 வீக் லோல இருக்கிற ஸ்டாக் லிஸ்ட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதில் ஏதாவது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா 52 வீக் லோ ஸ்டாக்ஸோட லிஸ்ட் வந்து எடுக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு டாப் பர்ஃபார்மன்ஸ் நிஃப்டி 50ல கொடுத்துருக்கிற கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா பெல், கிராசிம், எய்ச்சர் மோட்டார், JSW ஸ்டீல், BPCL இந்த அஞ்சுமே பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத். இதில் பெல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4.57% வரைக்கும் இன்க்ரீஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ எப்பவும் போல டவுன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆட்டோ மோட்டார்ஸ் வந்து விடலை. ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் கொஞ்சம் அடி வாங்கிட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஐடி கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்கிட்டு தான் இருக்கு. பஜாஜ் ஆட்டோ, ரிலையன்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், கோல் இந்தியா, HDFC பேங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய ஒரு ஸ்டாக்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்ஸை லிஸ்ட் எடுத்து வச்சு கூட நீங்கள் நாளைக்கு வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு அனலைஸ் பண்ணி ட்ரேட் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அது கேரண்டி கிடையாது, சான்சஸ் இருக்கு அவ்வளவுதான். அதுலயும் கொஞ்சம் டெக்னிக்கல்ஸ், இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா மேபி உங்களுக்கு ஒரு சான்சஸ் வந்து கிடைக்கும். உங்களுக்கு ஸ்டாக் செலக்ஷன்ஸ் ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி டாப் 5 டாப் லூசர் ஸ்டாக்ஸ் எடுத்து கூட நீங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி நீங்க ட்ரேடுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி என்ன நடக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியில் ஒரு சேனல் வந்து டிரா பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ அந்த சேனலில் காட்டின உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால வந்து அந்த சேனலை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ மார்க்கெட் எந்த இடத்துல நிற்குது அப்படின்னா ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட். எந்த இடத்துலனா இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாட்டம் வந்து ஜனவரி 13, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 27. ஸோ இப்போ வந்து மார்ச் 3 வந்து நிற்குது. ஸோ மார்ச் 3 இது எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது அதிகபட்சமாகவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 49,650, 47,900 ஒரு 500 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு என்ன ஒரு ரீசன்னா 963 ஸ்டாக்ஸ் வந்து டவுன் சைடு வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து கொஞ்சம் வந்து நம்ம ரெக்கவரி வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா கண்டிப்பா இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் உள்ளார வந்த மாதிரி தான் தெரியுது. எதனாலனா காரணம் இல்லாமல் நான் சொல்லலை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டெலிகிராமில் கூட நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான். ஸோ ஸ்ட்ரகிள் ஆகிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 48,240 இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வரனால தானே இதெல்லாம் மேலே வருது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக கொஞ்சம் ரெக்கவரி ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. நிஃப்டி 50யும் சேம் அதே மாதிரி தான். ஸோ ஒரு ரெக்கவரியா இருக்கு. பட் ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் எல்லாம் கிடையாது. ஸோ ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் நம்ம எந்தெந்த ஸ்டாக்ஸுக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் தான்
2 ஸ்டாக்ஸுக்கு மட்டும் தான் எடுக்க முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. இந்த 2 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட். ஸோ ஓகே, இது வந்து பை ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் டச் பண்ணிட்டு ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுனால ஹையா பிரேக் பண்ணணும் ரொம்ப தூரம் போயிடும். க்ளோஸுக்கு மேல ஓப்பன் வச்சாலே ஸோ பையிங் வந்து பாசிபிள். அதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48,700 வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு நாம எதிர்பார்த்த மாதிரி செல்லிங்ல தான் எல்லாமே க்ளோஸ் ஆனது. ஸோ ஃப்ரைடே வீடியோல சொல்லியிருந்தேன், லோவை பிரேக் பண்ணா கண்டினியூஸா கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி வந்திருக்கு. அப்புறமா என்ன ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. ஸோ இதே மாதிரி க்ளோஸுக்கு மேல ஓப்பன் வச்சா ஸோ கண்டிப்பா அடுத்த டார்கெட் வந்து 48,750 பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸை பொறுத்த வரைக்கும் 55,480 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ சேனல் வைஸா பார்த்தாலும் இது ஒரு நல்ல சப்போர்ட் தான். பேட்டர்னா பார்த்தாலும் பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் எக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் எல்லாம் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்கு, பட் ஒரு பெரிய அளவு ரெக்கவரி வந்து கிடையாது. ஸோ நிஃப்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ். ஸோ நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் எப்படி இருக்கு? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து சென்செக்ஸ்ல நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி, நாளைக்கு வந்து 4th மார்ச்ங்கிறது சென்செக்ஸ் அண்ட் பேங்க் எக்ஸோட எக்ஸ்பைரி. ஸோ ஹையா பிரேக் பண்ணா பை சைடு வந்து போகலாம். அது க்ளோஸுக்கு மேல ஓப்பன் ஆனா மட்டும் அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம எடுத்துக்க கூடாது. ஹையாவும் பிரேக் பண்ணாதான் ஸோ பை சைடு வந்து பாசிபிள். இதனால ஹையர் ரெசிஸ்டன்ஸா எடுத்துட்டு கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால ஹையா பிரேக் போட் பண்ணட்டும், பை சைடு வந்து நாம வந்து போய்க்கலாம் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் வந்து ஒர்க் ஆயிட்டு நல்லா வந்தது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் ரெட் கலர்ல ஃபார்ம் ஆகல, கிரீன் கலர்ல ஃபார்ம் ஆகல, ரெட் கலர்ல வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதோட அடுத்த சப்போர்ட் வந்து 28,840. இது 4th டைம் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்காதீங்க. சப்போர்ட்டுங்கிறது எத்தனை தடவை ஒர்க் ஆகணும். ஸோ அதனால வந்து நம்ம சப்போர்ட் வந்தா பை பண்ண வேண்டியது மட்டும்தான் நம்மளோட கடமை. ஸோ 22,840 அடுத்த சப்போர்ட் ஜோன் ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதோட டார்கெட் வந்து 23,200 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி நல்ல ஒரு ரெக்கவரிங்க. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல February 17th இருந்து கொஞ்சம் மேலே வந்தது, மறுபடியும் ஒரு ஃபால். ஸோ அகைன் வந்து ஒரு ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஹையா பிரேக் பண்ணா ஸோ 11,400 கிட்டத்தட்ட ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம் அப்சைட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா கிஃப்டி நிஃப்டியா இருக்கட்டும், அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஒரு எலெக்ஷன் டைம் சப்போர்ட்னு சொன்னால அந்த சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. ஸோ பார்க்கலாம், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன்ல தான் இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து கொஞ்சம் ரெக்கவரி எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஸ்டாக்ஸ் 52 வீக் லோ ஸ்டாக்ஸை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை பேட்டர்னை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா சேனல் பிரேக் அவுட் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி, நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் தான் பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50 எல்லாம் பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குதுன்னு. ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.